இங்கே கூடாது, அவ்வளோதான். ஏன் கூடாதுங்கிறீங்க? தாவீது ஆடினாரே, தாவீது ரோட்டில் ஆடினார், நீங்களும் ரோட்டில் ஆடுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. பாருங்கள், நல்லா ஹைவேஸ்க்கு போயிருங்க, ஏர்போர்ட்டுக்கிட்ட போயிருங்க, முடிஞ்சால் ரன்வே கிட்ட கூட போயிருங்க, உங்களை யார் ஆட வேணான்னா. அதே தாவீது ஆசாரிப்பு கூடாரத்துக்கு வரும்போது எப்படி வந்தான்? பயத்தோடும் நடுக்கத்தோடும் வந்தான். தேவனை சந்திக்க போகிற இடம்னு ஒன்று இருக்குது. நீங்கள் இன்றைக்கி உலகத்தையும் இது கொண்டாந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த உலகத்தினுடைய மாடல் இருக்குது பாருங்கள், அது மாறிக்கிட்டே இருக்கும். சபையினுடைய மாடல் இருக்குல்ல, இது மாறவே மாறாது. இது அன்னைக்கும் இதே வசனம் தான், இன்றைக்கும் இதே வசனம் தான். கர்த்தர் வர வரைக்கும் இதுதான் வசனம். இதில் எந்த மாற்றமும் இருக்காது. நாம் புடவை கட்டுறவங்க சுடிதார் போட்டுக்கிட்டோம், வேஷ்டி கட்டினவங்க பேண்ட்டு மாறிட்டோம். அதனால் இதுக்கு பேர் உலகம் இல்லை. உனக்குள்ள உலகம் வரக்கூடாது. அதுதான் இன்றைக்கி என்ன வந்துருச்சு? சினிமாக்காரனுடைய மாடல், சினிமாக்காரனுடைய ஆட்டம், சினிமாக்காரனுடைய டியூனு, ஏன் அதையும் தாண்டி சினிமா பாட்டியாக பாடுறான். உங்கள் மதுரை ரொம்ப ஃபேமஸ். அதில் சொன்னால் வேறு நீங்கள் கோச்சிப்பீங்க போல தெரியுது. கவனிச்சுக்கொள்ளுங்க. சர்ச் இஸ் நாட் அன் என்டர்டைன்மெண்ட் பிளேஸ். இது களியாட்டத்துக்கோ அல்லது கேளிக்கைக்கோ உரிய இடம் இல்லை. இது மறுரூபமாகிற இடம். திஸ் இஸ் நாட் அன் என்டர்டைன்மெண்ட் பிளேஸ், திஸ் இஸ் அன் டிரான்ஸ்ஃபார்மிங் பிளேஸ். நீங்கள் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்னு சபைக்குள்ளே வந்துட்டு நீ என்டர்டைன்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா வெரி சிம்பிள், கர்த்தர் சபை விட்டு வெளியே போயிடுவார். அவர் இப்போல்லாம் யாரையும் ஒன்றும் பண்ணுறதே இல்லை, எச்சரிப்பு கொடுப்பாரு. துணிகரம் வந்துருச்சு, கர்த்தர் வெளியே போயிடுவார், அவ்வளோதான். சர்ச்சு தேவ சாயலாய் மாறுவதற்கான ஒரு இடம். அது எப்படிங்க தேவ சாயலாக மாறுவீங்க? நாங்களும் இயேசு மாதிரி தாடி வச்சுட்டு இயேசு அப்படியே இல்லை. முதல்ல இயேசு தாடி மீசை வச்சுருந்தாரே இல்லை. வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவர் வேறு மாதிரி இருக்கார். அப்போ இயேசு மாதிரி மாறது என்ன? சுபாவம் மாறணும். ரோமர் 8:29 என்ன சொல்லுது? குமாரனின் சாயலுக்கு ஒப்பாயிருக்கும்படி தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை குமாரனின் சாயலுக்கு ஒப்பாயிருக்கும்படி முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அவ்வளோதானே. குமாரனின் சாயலுக்கு ஒப்பாதான் நீங்கள் மாறணும். குமாரனின் சாயலுக்கு ஒப்பா மாறுதுன்னா என்ன? உனக்குள்ள இயேசு வர 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 கிறிஸ்துவின் சுபாவம் உனக்குள்ளிருந்து வெளிப்படும். 3.5 வருஷம் இயேசு கிறிஸ்துவோட பேதுரு இருக்கிறார். இயேசுவை பிடிச்சிட்டு போகிறாங்க. அந்த நெருப்பு பக்கத்தில் போய் உட்காந்து குளிர்காயிற இடத்துல உட்கார்றாரு. அங்கே வர வேலைக்காரமாக கேட்குறாங்க, நீயும் அந்த கலிலேயன் கூட இருந்தவன் தானே? உன் பேச்சு காட்டுகிறது.